பலாப்பழம்னாலே ஸ்வீட்டு தான். அந்த ஸ்வீட்டை இன்னும் ஸ்வீட்டாக இருக்க ஒரு பாயாசம் தான் செய்ய போறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு மூடி துருவன தேங்காய், 2 துண்டு பலாப்பழம், 3 ஏலக்காய், லைட்டா தண்ணி ஊற்றிங்க, நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாங்க. வறுத்த பாசி பருப்பு 1/4 கப்புங்க. 1 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க, குக்கர்ல போட்டுக்கலாங்க. கட் பண்ண பலாசலையும் போட்டுக்கலாங்க. குக்கரை மூடிங்க, 2 விசில் குட்டு எடுத்துக்கலாங்க. பருப்பு வெந்துருச்சு, நல்லா பலாப்பழமும் நல்லா வெந்துருச்சுங்க. அரைச்சி வச்ச தேங்காய் விழுது ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ 1/4 கிலோ குண்டு வெல்லத்தை போட்டுக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நெய்யில வறுத்த திராட்சை முந்திரியை போட்டுக்கலாம். டேஸ்டியான பலாப்பழ பாயாசம் ரெடி. சுவையான பலாப்பழ பாயாசம் ரெடிங்க. டேஸ்ட் பார்த்துடலாங்களா? A1 நீங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க.